Hello students, welcome to Janu Max today class for 10th standard max exercise 1.4 la first question பார்க்கலாம். Determine whether the graph given below represent functions சொல்லிட்டு 4 functions கொடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து சொல்யூஷனா நாட் ஏ சொல்யூஷனான்னு டச்சிங் பாயிண்ட் வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, கிராஃப் மாதிரி தான் பேராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கிராஃபில் எப்படி டிராயிங் வரைகிறோமோ அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இது 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 1 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட் டச் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு நாட் சொல்யூஷன் சொல்லுவோம். சப்போஸ் ஒன்று தான் டச் ஆயிடுச்சுன்னா அது வந்து சொல்யூஷன்ஸ் இருக்குது, வெர்டிக்கல் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வெர்டிக்கல் லைன் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ நம்ம கர்வ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த கர்வில் ஒரு லைன் போட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஒரு லைன் ஒரு லைன் போட்டிங்களா பாருங்கள், இதில் 2 பாயிண்ட் டச் ஆகிருக்கா. ஸோ இப்படி 2 பாயிண்ட் அந்த கர்வில் டச் ஆயிடுச்சுன்னா நாட் எ சொல்யூஷன், நாட் எ ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம். ஓகேங்களா, நாட் எ ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், இதில் கர்வ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் இப்படி லைனில் கோடு போட்டாலும் சரி, நீங்கள் இந்த லைனில் ஒரு லைன் வரைஞ்சாலும் சரி, எத்தனை பாயிண்ட் டச் ஆகும்? 1 தான் டச் ஆகும். நீங்கள் 2 சைடில் ஒரு லைன் ட்ராயிங் லைன் போட்டு பாருங்கள், ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அந்த கர்வில் நம்மளுக்கு டச் ஆகும். இப்படி டச் ஆனதான் நம்மளுக்கு பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் எ ஃபங்க்ஷன்ஸு. ஸோ 2 பாயிண்ட் டச் ஆனால் நாட் ஃபங்க்ஷன் எழுதுங்க. ஒரு பாயிண்ட் டச் ஆனிச்சுன்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு எழுதணும். ஓகேங்களா, பிகாஸ் த கிராஃப் மீட் த வெர்டிக்கல் லைன். எத்தனை பாயிண்ட் டச் ஆயிடுச்சு நம்மளுக்கு? ஒன்லி 1. ஓகேங்களா, 2 சைடில் நீங்கள் எந்த சைடு லைன் போட்டு பார்த்தாலும் ஒரே லைன் பாயிண்ட் தான் போட முடியும். போட்டு பார்த்தீங்களா, அதில் எது ஒரு பாயிண்ட் மட்டும் டச் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஃபங்க்ஷன் எழுதணும். சப்போஸ் 2 பாயிண்ட் நம்மளுக்கு டச் ஆயிடுச்சுன்னா நாட் எ ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா, அந்த கர்வ் மேலே தான் போட்டு பார்க்கணும். இது 1 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள், இது ஆப்போசிட்டில் நான் இந்த சைடில் வரைகிறேன். எக்ஸ் சைடில் பாருங்கள் எத்தனை பாயிண்ட் டச் ஆகிருக்கு? 1 2 3. நம்மளுக்கு 1 மட்டும் தான் டச் ஆகணும். இதில் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் என்ன ஃபங்க்ஷனு? நாட் எ ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஈஸியான வெரி ஈஸியான சம்ஸ். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த சைடு வரையலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 சைடில் வரைஞ்சாலும் சரி, இதில் எத்தனை பாயிண்ட் டச் ஆகிருக்கு? 1 தான் டச் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். இட் இஸ் எ ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு வந்து நம்ம இது எழுதணும், எல்லாம் எப்படி எத்தனை பாயிண்ட் டச் ஆகிருக்கு அப்படின்னு. பிகாஸ் த கிராஃப். ஸோ கிடைக்கிற ஆன்சர்ஸ்க்கு மட்டும் டச் பண்ணால் போதும், ஃபங்க்ஷனுக்கு மட்டும் டச் பண்ணால் போதும். நாட் ஏ சொல்யூஷனா அது நாட் ஏ சொல்யூஷன் சொல்லிட்டால் மட்டும் போதும். த வெர்டிக்கல் லைன் ஒன்லி 1. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதனுடைய 4 கொஸ்டின்ஸ். சப்போஸ் 2 மார்க்ஸில் கேட்கும்போது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஒவ்வொரு மார்க் அலாட் பண்ணலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு அது மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.